So, hey, hi, hello, welcome to everyone. This is all in one pathway channel for every students who want to learn new things every day. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டைப் ஆஃப் ஃபார்முலாலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சில சம்ஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறது அப்படி ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி சம்ஸ்லாம் மெயின் பார்ட்ஸ் கிடையாது, மெயின் சம்மில் தேவைப்படக்கூடிய ஒரு சப் பார்ட்ஸ் தான் இது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் மெயின் பார்ட், அதாவது மெயின் சம்மை அழகாக ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் dx is equal to எப்படி இதை பண்ணணும்? f of x power n plus 1 by n plus 1. அது f of x அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே f dash of x, அதாவது இங்கே இதனுடைய f of x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா f dash of xன்னு இருக்குது இல்லையா? சப்போஸ் நீங்கள் இங்கே வேறு ஏதாவது ஒரு கொஷினை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கொஷினோடைய டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இதை எழுதணும்னா f of x, அதாவது அந்த கொஷினை எழுதிட்டு பவரில் n plus 1 by n plus 1. ஓகேங்களா? அதாவது இங்கே என்ன இருக்கும்? சப்போஸ் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே என்ன இருக்க இடத்துல நான் என்னன்னே வச்சுப்பேன். இங்கே 4 இருக்குன்னா இங்கே 4 + 1, கீழே என்ன ஆகிடுச்சு 4 + 1 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கொஷினோடைய டிஃப்ரென்ஷியேஷன் பக்கத்துலேயே இருந்ததுன்னா இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு சம்மை பார்க்கலாம். இன்டெக்ரல் x² + 1 power 3 2x dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை we have integral, இந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? integral f of x power n into f dash of x dx is equal to f of x power n plus 1 by n plus 1. இப்போது integral இந்த கொஷினை என்ன பண்ணுக்குங்க, ரீப்ளேஸ் இங்கே அப்படியே இந்த கொஷினை இங்கே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் f of x அப்படின்னா இதுதான் நம்மளுடைய f of x, இது f dash of x. இது எப்படி வந்திருக்கு, எப்படி நீங்கள் அதை f of x f dash of xன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே x² இருக்கு இல்லையா? ஸோ அந்த பவர் அப்படியே விட்டுருங்க, இது பார்க்காதீங்க. இங்கே x² இருக்குன்னா இந்த x² டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 2x. கரெக்டாக? அந்த 2x இங்கே இருக்குது. இந்த 1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 0. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போது எனக்கு 2x தானே இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். அப்போது இங்கே பாருங்கள் 2x பக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த கொஷினோடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன இருக்குது? இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன, இங்கே எனக்கு பவரில் 3 இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்கிற இடத்துல 3 போட்டிங்கன்னா 3 + 1 என்ன? 4. பவரில் என்ன இருக்கோ அதே தான் கீழேயும் வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அதாவது இந்த டைப் ஆஃப் சம்ஸ்க்கெலாம் ஏன்னா இங்கே n + 1 இருக்குது பவரில், அதே தான் கீழே டினாமினேட்டர்லேயும் n + 1 தானே இருக்குது. அப்போ பவரில் என்ன இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்லேயும் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இன்டெக்ரல் √x² + a² x dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. we have f of x power n f dash of x dx is equal to f of x power n plus 1 by n plus 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சமுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த f of xோட டிஃப்ரென்ஷியேஷன் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்முலா நம்ம இந்த சமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். √x² + a² x dx is equal to integral, இந்த √x² + a² அப்படின்றத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த x அப்படின்றத நம்ம 2x/2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இந்த 2v இந்த 2v நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? x தானே கிடைக்கும். அப்போ எனக்கு கொஷினில் இருக்க மாதிரியே வந்துருச்சுல்ல, இன்ட்டு dx அப்படியே தான் இருக்குது. இப்போது நான் இதை கேன்சல் பண்ணாலுமே எனக்கு என்ன, இதே தான் எனக்கு இங்கே கொஷின்லேயே வந்துடுச்சு. சரிங்களா? சரி, இந்த ரூட்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 எடுத்துக்கலாமா? இந்த 1/2 நான் என்ன பண்ணிக்கிறேன், பவரில் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த ரூட்டை நான் என்ன பண்ணுறேன் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த 2x/2 அப்படின்னு இருக்கிறத கான்ஸ்டன்ட் டேர்மில், எனக்கு கான்ஸ்டன்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெக்ரலுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அழகாக நான் பண்ணிடலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 1/2 அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், வெளியில் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன இருக்கும், இந்த 2x மட்டும் இருக்குது, இந்த dx இருக்குது, இந்த கான்ஸ்டன்ட்டை நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஸோ மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இது எல்லா சமக்குமே தான். ஓகே. 1/2 வெளியில் இருக்குது. இதை பாருங்கள்,
இப்போது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் எண்ணில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இதனுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கா செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பவரை வந்து கண்டுக்க வேண்டாம், இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் பாருங்கள். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே எக்ஸே இல்லை, அப்போது என்ன இருந்தாலுமே என்ன பவராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும்ல. அப்போ எனக்கு 2xன்னு இருக்குது. அப்போ பாருங்கள் இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு இங்கே பக்கத்துலேயே வந்துடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2x/2 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் அது ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இது ஏன் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை அழகாக யூஸ் பண்ணிக்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் n+1/n+1. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இதுதான், அதை எழுதிக்கலாம். பவரில் என்ன இருக்குது, எண்ணுக்கு என்ன இருக்குது, 1/2. இப்போ 1/2 + 1 என்ன, 3/2 அண்ட் டிவைடட் பை 1/2 + 1. அதையுமே என்ன 3/2 அப்படின்னு தான் கிடைக்கும். இந்த 1/2 வந்து அப்படியே தான் வெளியிலே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமா. இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நார்மலாக இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ மேலே என்ன இருக்கும், 1 × இந்த டேர்ம் இருக்கும், 1 × x² + a² 3/2 அண்ட் டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் தானே இருக்குது, அந்த 3 இங்கே எழுதிக்கலாம்ல. இப்போ 1 × என்ன பண்ணாலும் என்னது அதே தானே வரப்போகுது. அப்போ x² + a² பவர் 3/2ன்னு இருக்கும், கீழே வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா x² + a² பவர் 3/2 டிவைடட் பை 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.